காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா கால்நாட்டுடன் கோலாகலமாக தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 12இல் சிகர நிகழ்வான பூக்குழி இறங்கும் திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை திருவிழா திங்கட்கிழமை அன்று கால்நாட்டு வைபவத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. காலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்கி தீப ஆராதனையுடன் திருவிழா முறைப்படி தொடங்கியது. கால்நாட்டு வைபவத்தில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சிங்கம்பட்டி ஜமீன் வாரிசு, சங்கர்ராத் மஜன், தீர்த்தபதி ராஜா மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இன்று தொடங்கிய திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் சிகர நிகழ்வான ஆடி அமாவாசை பூக்குழி இறங்கும் திருவிழா வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று பக்தர்கள் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் கூடாரங்கள் அமைத்து தங்கி தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பூக்குழி இறங்கி பொங்கலிட்டு படையலிட்டு தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியமாகும். விழாவினை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பு, போக்குவரத்து ஒழுங்குமுறை, குடிநீர், மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நெல்லை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, வனத்துறை மற்றும் பல்வேறு துறையினர் இணைந்து விரிவான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு விழாவும் பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெறும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244